ஏனப்பா, நீ எந்த ஊர்? பூம்புகார். தேடி அலைந்தது தானாகவே கிடைத்து விட்டது. நீ இந்த சிலம்போடு இந்த மண்டபத்திலே இரு. நான் அரசருக்கு தெரிவித்து விட்டு உன்னை வந்து அழைத்து போகிறேன். மிகவும் நன்றி. நீங்கள் இருவரும் இவருக்கு தெரியாத இங்கே இருங்கள். நான் வந்து விடுகிறேன். வணக்கம் அரசே. வணக்கம். ஒப்புள்ளரே, எங்கே சிலம்பு? சிலம்பு திருவிழாவில் அகப்பட்டு விட்டான் அரசே. அகப்பட்டு விட்டாங்க? எங்கே அவன்? சிலம்பில் இருப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவனை தந்திரமாக பிடித்து பத்திரப்படுத்தி விட்டு போன காரியம் வெற்றிதானே? நான் போன காரியம் வெற்றிதான். நீ வந்த காரியம் தான் தோல்வியில் முடிந்து விட்டது. அப்படியானால் மன்னருக்கு சில தேவை இல்லையா? மன்னருக்கு ஏன் சிலம்பு? மகாராணிக்கல்லவா வேண்டும். சிலம்பை அவர்கள் கொடு. உனக்கே இந்த சிலம்பு என் மனைவியின் சிலம்பு. இதை விற்க வேண்டிய காரணம் வாங்குவதற்கு தேவையில்லாத கேள்வி. திறமையான திருடன். ஏன் இந்த பையன் மீது இதெல்லாம் அநியாயம். அரசியல் சிலம்பை திருடியது மட்டும் நியாயமோ? யார் திருடியது உங்கள் அரசியல் சிலம்பை? அதை கண்டுபிடிக்க வகையற்றவர்கள், திறனற்றவர்கள் வழியிலே போகிறவர்கள் மீது பழியை போடுவதா? அடக்கடா வாய். பஞ்சமா பாதகங்களின் நிழல் கூட நுழைய முடியாத பாண்டி மண்டலத்தில் ஒரு பாதகம் இன்னுருவிலே நுழைந்திருக்கிறது என்பதை கேட்டு மன்னர் பதைக்கிறார், துடிக்கிறார். அந்த மன்னரை நான் காண்கிறேன். கல்வனல்ல காவலனே நான். கருத்தறிந்த காரணத்தால் கைவிடுத்த மனைவிகளை கண்ணீரில் மிதக்கவிட்டு கனகமலை, வைரமலை, கணக்கிடவே முடியாத வெள்ளிமலை அத்தனையும் அழித்துவிட்டு பிழைப்புக்கு வழிவேறி பிறநாடு வந்திட்ட மாபாவி என் சீதள செந்தமிழாய் சிந்தைக்கு பெருவிருந்து அவள் செந்தாமரை கால்களிலே அணிந்திருந்த சிலம்புதனை விற்பதற்கும் துணிந்துவிட்ட கொடுமையாளன் என விளக்குகிறேன். ஐயா, தமிழ் படிந்த நெஞ்சம் இது. தமிழ்த்தாயின் வயிற்றினிலே கருவாக உருவாகி திருநாட்டின் மண் மீது தவழ்ந்தவன் நான். இருட்டுமதி படைக்கவில்லை திருட்டுத் தொழில் நடத்துவதற்கு என்பதனை விளக்குகின்றேன். எந்நாடும் புகழ்கின்ற பெருவேந்தன் நெடுஞ்செடியின் அடைக்களத்தில் நீதிதனை பெறுகின்ற உறுதியென கொண்டு உடன் அழைத்துச் செல்வீர் வேந்தரிடம். வேந்தர் என்ன உன் வீட்டு காவலனோ? நாட்டுக்கு காவலன். நீதிக்கு, நேர்மைக்கு, அறத்துக்கு, அன்புக்கு, தமிழுக்கு காவலன் நெடுஞ்செழியன். அநீதி அணுவிலோர் பாதியவன் ஆட்சியிலே நடைபெறவும் அனுமதிக்க மாட்டான் என அகிலம் புகழ கேட்டிருக்கிறேன். அந்த பாண்டியத்து பெருவேந்தன் பார்க்கட்டும் என் முகத்தை. கல்வனுக்குரிய இலக்கணத்தை காண்பானா? களங்கத்தின் சாயலனை எடுத்துக் காட்டுவானா? முகக்குறியால் நீதி சொல்லும் முடிவேந்த நெடுஞ்செழியன் முன்னிலையில் நிற்கின்றேன். அவன் முடிவுகளை ஏற்கின்றேன். இட்டுச் செல்வீர் மன்னரிடம். கைகார கல்வனை, உன் போன்ற பாவிகளின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் எமது பாண்டியர். ஏன் உன் முகத்தை பார்ப்பவர் என் முகத்தை பார்க்க மாட்டாரா? சரி, நீ மன்னரைத்தானே பார்க்க வேண்டும். என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தீர்கள்? மன்னரின் தீர்ப்புப்படி தண்டனை வழங்க. திமிர் பிடித்தவனை, பார்த்தாயா பலிபீடத்தை? சாவதற்கு முன் ஒப்புக்கொள் குற்றத்தை. மானம் போல் உயிர் வாழும் மரபிலே பிறக்கவில்லை நான். மரத்தமிழர் குடியிலே பிறந்தவன். நானும் தமிழ் குலம்தான். நீ கோட்டை கெடுக்க வந்த கோடையை காம்பு குள்ளனது. ஏனப்பா உனக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கு? திருவிழம் இல்லாமல் திருவாதம் வேறா? எதிர்த்து பேசாமல் உண்மையை கூறிவிடு. நான் கண்டனா? கண்ணன். நீ கண்ணனேதான். நீ கண்ணனேதான். நான் கழிவன். கண்ணகி, உன் கண்வன் கழிவன். என் பத்தரை மாட்டு தங்கமே, பாண்டிய நாடு தீர்ப்பளிக்கிறது அப்படி. நான் கல்வனா கண்ணே? ஐயோ, கண்ணீர் தடும்ப விடை கொடுத்து அனுப்பினாயே கண்ணகி. இப்படி ஒரு களங்கள் எனக்கு வரும் என்று தெரிந்துதானா கண்ணனி? தித்திக்கும் செந்தேனே, தெருப்பொழுதில் வீணையன உரை வீசிவிட்ட கைவனுக்கு சரியான தண்டனை, சரியான பரிசு. ஐயோ, ஏற்கனவே ஏக்கத்தால் வாடிவிட்ட உன் இதயம் இந்த ஈசல் எனக்கு கிடைத்த செய்தியை எப்படித்தான் தாங்கிக் கொள்ளுமோ? கண்ணை, என்னை
மணந்தாய், இன்பம் பெறலாம் என இருந்தாய், எரிமலையாக்கிவிட்டேன் உன்னுடைய வாழ்வை. அது போதா என்று கண்பனின் மனைவியடி கண்ணகி என்று ஊரால் தூற்றுதலுக்கு முன்னே ஆளாக்கி விட்டேன். உதய தாரகையே, ஒப்பிலா மாணிக்கமே, மாட மாளிகை கூட கோபுரத்திலே அமர்ந்து மகரையால் நீ மீட்ட, மந்தமாரதம் தானாட்ட, உன் மனிதனிலே உறங்க வேண்டிய நான் மதுரைமா நகரில் கல்வனும் கனிவாக்க கதறுகின்றேன். நான் கல்வனாம் கண்ணகி, கல்வனா? நீ சொல், நான் கல்வனா? நான் கல்வனா? இதோ கல்வன், இதோ கல்வன், இவன் கல்வன், இவன் கல்வன். இதோடு இருக்கின்றாயா? இல்லை, நீயும் அந்த கொலைக்களத்தில் உயிர் விட்டாயா? அன்று கொல்லும் அரசின் ஆதி வென்று விட்டது. நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டது. அன்று கொல்லும் அரசின் ஆதி வென்று விட்டது. நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டது. காலடி தாமரை கோபுரத்து காதலமோடு நடந்தாலே அந்த காலம் தொடர்ந்து நடந்தது. கற்புக்கரசி துடித்தாளே, அடையாற்றதவாய் இமையாகிரியாய் ஆயிர யுகங்கள் பொறுத்தாளே. இன்று விளையாடிலத்தின் இடையாய் போன வேதனையறி துடித்தாளே. அன்று கொல்லும் அரசின் பாடி வென்று விட்டது. நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டது. இலே இல்லாத காலத்து கிடைக்கின்ற பயனும் இங்கு வேண்டிய பொழுது ஒதுங்கிய நீதி வந்தென்ன பொருந்த உயிரே போனதில் உடலன் கூட்டுக்கு உயர்ந்த தாழ்வென்ன செய்யா கிழக்கே தலையவர் வீழ்ந்தால் சீதவன் கதி என்ன? உங்களை திருமாக்கி விட்டாரா? திருமாக்கி விட்டாரா? நல்ல காலம் வரும் என்று மதுரைக்கனே. இதுதானா அந்த நல்ல காலம்? இதுதானா அந்த நல்ல காலம்? அப்பா, ஏனத்தான் நியாயமாக கொலை கொண்டீர்கள்? செய்யாத குற்றத்தை ஏனத்தான் ஒப்புக்கொண்டீர்கள்? கண்டது கதறி மடியட்டும், கண்ணீரில் விளக்கட்டும், என்னை இட்ட கருவு போல் ஈய வடித்து சிதறட்டும் என என்னை இப்படி ஒரு காட்சிக்கு புறவானீரோ? நிலவின் ஒளி காட்டும் திருமகனும் நீலை வெளி காட்டும் பெருநோக்கும் நித்திய பல்வரிசை காட்டும் பேரழகும் நீங்கள் களங்கமற்றவர் என்பதை அந்த பாதைகளுக்கு தெரிவிக்கவில்லையா? தெரிவிக்கவில்லையா? தேனமுதே, தென்னகத்து பிரிவிட்டு என் உயிரே பொன்முடக்கே ஏன் உயிர் விட்டு, ஏன் உயிர் விட்டு? இதற்குத்தான சிரம்போடு நடந்து காட்டு கண்ணகி கடைசி முறையாக கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னீர்கள். அப்போதெல்லாம் தெரியாதே இப்படி ஒரு கொடுமை காத்திருக்கிற செய்தி. அப்போதெல்லாம் தெரியாதே. புகையால் மனமேற்றி பருவமனை சந்தனத்தை பொன்னவர் மேல் எங்கும் பூசிவிட்டு கிளிப்பச்சை இலையெடுத்து
புதுக்கிழிஞ்சல் சுண்ணாம்பும் பாக்கும் சேர்த்து தாம்பூலம் எடுத்து தந்து சிரிப்பு தளக்கின்ற சபைகளும் இன்பமெல்லாம் சுவைத்த பின்னர் வழி அனுப்பி வைத்தேனே. ஒரு வீர் என்று வழி மேல் வீடு வைத்து நின்றேனே. என்னை ஏமாற்றி விட்டீர்களே அத்தா, என்னை ஏமாற்றி விட்டீர்களே அத்தா. நான் என்ன குற்றம் செய்தேன்? எனக்கு என் பிரபு இந்த தண்டனை சொல்லுங்கள் அத்தா, சொல்லுங்கள். பேச மாட்டீங்களா அத்தா? மாசரு பொண்ணு, பழங்குடி முத்து, காசரு விரையே, கரும்பே, தேனே என்றெல்லாம் என்னை கொஞ்சுவீர்களே. அந்த கோவை கருவாய் திறந்து பேசுங்கள் அத்தா. அத்தா, ஒரு முறை பேசுங்கள் அத்தா. அத்தா, அத்தா, உங்கள் கண்ணை வந்திருக்கிறேன் அத்தா. பேசுங்கள் அத்தா. பேச மாட்டீர்களா? பேச மாட்டீர்களா? வேண்டாம், வேண்டாம். உங்களுக்காக இந்த உலகத்தையே பேச வைக்கிறேன். நீங்கள் கல்வரல்ல, என் உள்ளம் காண்ந்த கல்வரே நீங்கள் கல்வரல்ல. இதை உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டும். வளைந்த செம்போரை கையிலே வைத்திருக்கும் பாண்டிய தலைவரிய வேண்டும். உங்களை இரத்த சகதியில் புறவிட்ட அநியாயக்காரர்களை பழி வாங்க வேண்டும். மதுரை மூதூர் மாசத்தம் உங்களை குற்றவாளியாக்கி தன் புகையை குறைத்துக் கொண்ட மதுரை மூதூர் அழிய வேண்டும். அடியோடு அழிய வேண்டும். பழித்து பழி, பழித்து பழி. அத்தா, இதோ உங்கள் ரத்தத்தின் சாட்சி. வருகிறேன், இதோ உயிரோடு வருகிறேன். என் கணவன் கல்வனா? இல்லை, 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 இல்லை. என் கணவன் கல்வனா? இல்லை, 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 இல்லை. என் கணவன் கல்வனா? இல்லை, 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 இல்லை. காவிரி நீரும் கையில் தரித்திரமும் ஆறு குடிமான வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறார், உங்களை சந்திக்க என்று நமது மன்னரிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? பிறகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் கொண்டு புகழ் பெற்ற மன்னாரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மகனேவி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிவான் சோழனது பூர்வகாரை எழுதுவோர் பெருவரிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பேர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து பிறகின்ற மூன்று கடம் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முன்னரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்தி முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைகளை மூடியாக்க முடிவுறுந்த மன்னவனே, என்ற முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று நீங்களும் தெரிந்து கொள்வேன். நீ யார்? கண்ணகி, கையில் தனித்திரம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவான் எடுத்தறிய பாண்டியனை துணிந்து இழந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொதுமண்டலத்திலே உனது தூதர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் இருந்து விட அழகாட்டார் இடம் குறைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுகிறார்கள். அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. யாகாவா ராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கைவர்கள் இருக்கின்றார்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணி மூடிவிடாத கண்ணகி. கட்சியும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கு நெடுஞ்செறிய பாதனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நன்னான் வகுத்தவா நீதி? அல்ல, அல்ல, வந்தான் வகுத்த வேண்டும் நீதி. அதுதான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடிநீரில் குஞ்சரம் ஊர்பவனே, எண்ணிப்பான்
கோவில் மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மருத்துவருக்கு மறுப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி, இதற்கு பெயரா நேர்மை, இதற்கு பெயரா நியாயம், இதற்கு பெயரா அன்பு, இதற்கு பெயரா அரங்காக்கும் மன்னன். என்ன அரசே, கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியான் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீயா நம்புவதற்கு உண்மையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கல்வி பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களோடு கேட்ட நல்ல தீர்ப்பு. ஆண்டவர்களே, அருகந்ததை ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றார் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மரணம் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார். மாகாணம் அவரை கொண்டு குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தார், நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றிருந்த தலைவனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தாவின் தலை போல் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதா, நேர்மை போனதா, மானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனதையின் பழைய சிறப்பிலே உள்ள பரங்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப் பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, பரம்பூரும் சாத்தான்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவர்ந்து விட்டதா? போய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆழம், மனம், திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உடைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேள்வி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைமுடியாமல் படை நடத்தும் பொழுது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடல் எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநிலம் இழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? காவாடகம் புரிந்த உனக்கு மறுமொழி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இறுதி கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கூட எதற்காக? தேவையில்லை. என்னை காலமெல்லாம் அளவைத்த காவலனே அழு. என் காவலனை, என் கண்ணாளனை, கண்ணேந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொண்டு விட்ட பாவி அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கள்வனன். கள்வனன் ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வருக அவனை என்று ஆணையிட்ட நாளே கள்வன்.
நானே கள்ளன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடு அம்மா, என்னை மன்னித்து விடு. வீரகாவியத்தின் விடிவிளக்கு, வெற்றி தமிழகத்தின் பேசும் பெண் தெய்வம், செந்தமிழ்ச் செல்வி, சிலப்பதிகார தலைவி, கற்புக்கரசி கண்ணகிக்கு சிலை எடுக்க சேரன் செங்குட்டுவன் இமயம் வென்று கனக விசயர் தலையிலே கல்லேற்றி வந்து சேரநாட்டு தலைநகராம் வஞ்சிமூதூரில் இலங்கை கயவாக முதல் எல்லா நாட்டு மன்னரும் புடைசூழ விழா எடுத்து வணங்கினார்கள். வாழ்க கண்ணகியின் புகழ், வாழ்க சிலப்பதிகாரம். இந்த பழந்தமிழர் வரலாற்றின் புதிய சின்னமாக தமிழக அரசு படைத்திடும் பூம்புகார் பாரி, கண்ணகி கதை சொல்லும் கலைக்கூடம், கரிகால் சோழன், இளங்கோவடிகள், நெடுங்கல் மன்றம், இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், தோரணவாயில், கடலோடும் மீனவர்க்கு எழுமிகு வீடுகள், எல்லாமே சிலப்பதிகாரத்தின் நினைவாக, செந்தமிழர் கருணை சிலப்பதிகாரத்தின் நினைவாக, செந்தமிழர் சரித்திரத்தின் நிழலாக.